2025 ஃபர்ஸ்ட் பேப்பர் வியூ UFC 311 பேப்பர் வியூஸோட மேட்சப்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மெயின் event லைட் வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு பவுண்ட் ஃபார் பவுண்ட் நம்பர் 1 இஸ்லாம் மஹாச்சோவ் ஆர்மான் ஜொரிக்கன் ஃபைட் பண்ணுறாங்க. இது ஒரு ரீமேட்ச் தான். அவங்க ஃபர்ஸ்ட் ஃபைட் 2019 நடந்துச்சு. இஸ்லாம் ஜட்ஜஸ் டிசிஷனில் வின் பண்ணார். அந்த ஃபைட்க்கு அப்புறம் ரெண்டு ஃபைட்டர்ஸும் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. இஸ்லாம் லாஸ்ட் ஃபைட் டசன் பூரி கிட்ட ஒரு சப்மிஷன் வின் எடுத்தார். ஆர்மான் லாஸ்ட் ஃபைட் சார்ல்ஸ் ஒலிவேரா கிட்ட ஒரு ஸ்பிளிட் டிசிஷன் வின் எடுத்தார். சார்ல்ஸ் ஒலிவேரா இந்த ஃபைட்டோட பேக்கப் ஃபைட்டராக இருக்க கேட்டிருக்காரு. ஆனால் அஃபிஷியல் பேக்கப்பாக இன்னும் UFC யாரையுமே அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் ஒலிவேரா தான் அடுத்த நம்பர் 1 கண்டெண்டர்னு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஆர்மானுமே இஸ்லாமை வந்து நான் நாக் அவுட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காரு. கோமெயின் event பேண்டமைட் சாம்பியன்ஷிப்புக்கு மெராப் டுவாலிஷ்விலி அன்டிஃபீட்டட் உமார் நூர்மாகமேடோவ் ஃபைட் பண்ண போகிறாங்க. மெராப் உமார் ஃபைட்டை முடிஞ்சவரை அவாய்ட் பண்ணதாக பார்த்தாரு. உமார் அன்டிசர்விங், ஹபீபோட கசினால தான் ஈஸியாக சாம்பியன்ஷிப் ஷாட் தராங்கன்னு மெராப் சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் இப்போ ஃபைட் வந்துட்டு அஃபிஷியலாக புக் ஆயிருச்சு. ஃபிகரேடோ உமார் இவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு சாம்பியன்ஷிப் ஷாட்டுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸே இருந்தாங்க. ஃபிகரேடோ பார்த்தீங்கன்னா பீட்ரியான் கிட்ட அதுக்குள்ளே தோத்துட்டாரு. அதனால் மெராப் வர்சஸ் உமார் தான் பேண்டம் வெயிட்டில் இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சப்பாக இருக்குது. ரெண்டு ஃபைட்டர்ஸும் அவங்களோட ப்ரைமில் வேறு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே டஃப்பான ஸ்டைலிஸ்டிக் மேட்சப் இதுதான். ஹபீப் மெயின் event கோமெயின் event ரெண்டுமே பேக் டு பேக் கார்னர் பண்ண போகிறாரு. ரெண்டுமே எலிட் லெவல் மேட்சப்ஸ் தான். இந்த ட்ரைனிங் கேம்ப் ஹபீப் டீமுக்குமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க போகுது. மெயின் கார்டில் இருக்கிற மற்ற மேட்சப்ஸ் லைட் வெயிட் டிவிஷனில் பெனில் டாரியூஷ் மொய்கானா வந்துட்டு ஃபைட் பண்ண போகிறாங்க. பெனில் ஒரு டவுன்ஃபாலில் இருக்கார். ஆலிவேரா ஆர்மான் கிட்ட பேக் டு பேக் நாக் அவுட் லாஸஸ் அவருக்கு. மொய்கானா ஒரு 4 ஃபைட் வின் ஸ்ட்ரீக்கில் வராரு. பெனிலுக்கு இது கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வின் ஃபைட்டாக இருக்க போகுது. அடுத்த மேட்சப் லைட் ஹெவி வெயிட் டிவிஷனில் ரெண்டு ஃபார்மர் சாம்பியன்ஸ் ஃபைட் பண்ணுறாங்க. ஜீரி ப்ரோஹாஸ்கா ஜமால் ஹில் ஃபைட் பண்ணுறாங்க. ரெண்டு ஃபைட்டர்ஸும் ஆலெக்ஸ் பெரரா கிட்ட வந்துட்டு நாக் அவுட் லாஸ்லேருந்து வரப்போகிறாங்க. கம்பேக் கொடுக்க ரெண்டு ஃபைட்டர்ஸும் கண்டிப்பாக இந்த ஃபைட் வின் பண்ணி ஆகணும். ப்ரோஹாஸ்கா பார்த்தீங்கன்னா 2 டைம் ஆலெக்ஸ் பெரரா கிட்ட வந்து நாக் அவுட் ஆகிட்டாரு. இந்த ஃபைட்டை வின் பண்ணாலுமே அவருக்கு இப்போதைக்கு ரீமேட்ச்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை சாம்பியன்ஷிப்க்கு. ஆனால் ஜமால் ஹில் இன்கேஸ் வின் பண்ணிட்டார்னா ஆங்கலையா வர்சஸ் ஆலெக்ஸ் பெரரா ஃபைட்டுக்கு அப்புறம் ஜமால் ஹிலுக்கு வந்து சான்ஸ் கிடைக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. அடுத்த மெயின் கார்டு மேட்சப் மிடில் வெயிட் டிவிஷனில் கெவின் ஹாலண்ட் ரினேடி ரைடர் ஃபைட் பண்ணுறாங்க. ஹாலண்ட்லாம் மெயின் கார்டில் இன்னும் ஃபைட் பண்ணுறாருன்னா அதுக்கு ரீசனே டேனா ஒயிட் கோட்டா தான். ப்ரீலிம்ஸில் இருக்கிற சில மேட்சப்ஸே இந்த ஃபைட்டை விட மெயின் கார்டில் இருக்கிற டிசர்விங்காக இருக்குது. ப்ரீலிம்ஸ் மேட்சப்ஸ்லாம் வந்துட்டு இதுதான். டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.